எளிதாக சுதந்தரிப்பார். நீ இவ்வளவு நாள் சில விஷயத்தை பார்த்து ஐயோ அம்மானு பயந்து பார், அதெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவ, ஈஸியாக முறியடிப்ப, ஈஸியாக மேற்கொள்ளுவ, ஈஸியாக அந்த கடனை ஈஸியாக முறியடிச்சு போவ, அந்த வியாதியை ஈஸியா ஜெயிச்சு போவ, அந்த தரித்திரத்தை ஈஸியா மேற்கொண்டு போவ. உனக்கு வந்து அந்த பிரச்சனையை உன் புருஷன் மூலமா வந்த பாட, உன் பொண்டாட்டி மூலமா அந்த பிரச்சனை, உன் மாமா மாமியார் மூலமா அந்த பாட ஈஸியா டேக்கிள் பண்ணுவான். சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் மொத்த கூட்டம் கூடி உன்னை எதிர்க்கிறாங்களா, ஈஸியா ஜெயிச்சு அதை ஈஸியா சுதந்திரித்துக் கொள்ளுவ. இனி நீ போகிற பாதையில தோல்விகளை நீ காண போவது அல்ல, விழுந்து போகிறதை நீ காண போவது அல்ல. ஓ ஏமாற்றப்பட்டுருவோமோ, வெட்கப்பட்டுருவோமோ, அவமானப்பட்டுருவோமோ, இந்த இடத்துல இறங்கினா, இந்த இடத்துக்கு போனா நம்ம தோற்று போயிருவோமோ, அந்த பயம் உனக்கு நீ தேவையில்லை. இனி நீ போகும் பொழுது கர்த்தர் உனக்கு நன்மைகளை, வெற்றியை கர்த்தர் உனக்கு தருவார். இதுவரைக்கும் வேற எவனுக்கும் எவளுக்கும் நடக்காதவைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையை செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எதிராக இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் நம்மளே நிறுத்துவார். ஏன்னா அங்கதான் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அங்கதான் உன்னை யாருன்னு காட்டுவார், நீ யாருன்னு வெளிப்படுத்துவார். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை, அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி தேசங்களை பிடித்துக் கொள். அவன் ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு தூதர்கள் சேனைகளாய் இறங்கிட, தேசத்தில் இறங்கிட படுக. தூதர்கள் சேனைகளாய் அபிஷேகம் தேசத்தில் இறங்கிட, ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி தேசங்களை பிடித்துக் கொள்வோம். ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை, அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு, அவன் 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 அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி தேசங்களை பிடித்துக் கொள்வோம். அவன் ராஜ்யங்களை கீழ்ப்படு, நல்ல கைத்தட்டியாமே தங்களை பிடித்துக் கொள்வோம். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு தலைமுறை, அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு பவுலை போல நான் மாறவே, தேசங்களை பிடித்தெடுக்கவே. ஒரு பவுலை போல நான் மாறவே, தேசங்களை பிடித்துக் கொள்ளவே. ஒரு பவுலை போல நான் மாறவே, ராஜ்யங்களை பிடித்தெடுக்கவே. தேசங்களை பிடித்துக் கொள்வோம். அபிஷேகத்தோடு அதிகாரம், நல்ல விடுதலையோட நம்பிக்கையோட, அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு தலைமுறை எழும்பட்டுமே. ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி தேசங்களை பிடித்துக் கொள்வோம். நம்பிக்கையோட தேசங்களை பிடித்து ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி
இடுங்களை கீழ்ப்படுத்தி பிடித்துக் கொள்வோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே. இந்த பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. பாடுங்க. ஆமென். கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என் பலனா. ஆமென். ஆராதனை உமக்கே. பாடும்போது தேவ மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே இசையா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை ஆமென் ஆசையா. என் தலையை என்னை குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறை. நல்ல கைதட்டி ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி தாகம் தீர்க்கின்றார். ஆமென். தண்ணீரண்டை கூட்டி சென்று ஆமென். எதிரிகள் முன் விருந்தொன்றை அடுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்த. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலை எல்லோருமா அபிஷேகம் செய்கின்றார். இந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி நல்ல நம்பிக்கையோட விடுதலையோட பாடுகிற வேளையில எல்லா தடைகளும் உடையட்டும். கர்த்தருடைய பரிபூர்ணமான நன்மைகளும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் உங்க சிரசின் மேல வந்து இறங்கட்டும். இந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி ராஜா நீ செய்த நன்மைகளை. ஆமென். ராஜா நீ செய்த என்னையே குறித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை ஏமன் ஏமன். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
நீர்தானையா. சொல்லுங்க, நல்லவர் நீர்தானையா இசையா. சொல்லுங்க, நல்லவர் நீதான். நீதானே, நீங்க மட்டும்தான் நல்லவர் நீதானையா இசையா. சொல்லுவா, ரொம்ப 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 நல்லவரையா. நீங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப இன்னும் 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 ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப ஆமென் ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா. அற்புதர் நீதானையா. நீங்க தான் அற்புதம். சொல்லுங்க, யார் யார் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமோ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா. அவன் அவன் அற்புதர் நீதானையா. ஏவன் ஏவன் அற்புதர் நீதானையா என்னை செய்யா. அற்புதர் நீதானையா. அவன் அவன் அற்புதர் இசையா. அற்புதர் நீதான். அற்புதர் நீதானையா. அற்புதர் நீதானையா. நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆண்டவரே. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச கிருபைப்பட்ட பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி அதவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். இந்த ஆராதனையில் ஒரு அற்புதம் எங்களுக்கு நடப்பதாக. இந்த ஆராதனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. மாறாதவைகள் என் வாழ்க்கையிலே மாறட்டும். நடக்காத காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கட்டும். இதெல்லாம் நடக்குமான்னு எத்தனையோ பேர் நினைச்சாங்க சுவாமி. ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நீர் அழைக்கிற தேவன். மனுஷரால் கூடாதவைகள் உம்மால கூடும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிறைய பேர் நினைச்சாங்க இதெல்லாம் கனவா தான் மாறப்போகுது. ஆனா எதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நினைத்தேனோ அதை எல்லாவற்றையும் நீர் எனக்காக செய்து முடித்தீர் ஆண்டவரே. செய்து முடிக்க போகிறீர் ஆண்டவரே. செய்து முடித்துட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்புகிற பிள்ளைங்க அப்பாவுக்கு மகிமைப்படுத்தி கைகளை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. உனக்காக அவர் யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்காக அவர் எதையும் செய்ய ரெடியா இருக்கிறார். உனக்காக அவர் தம்முடைய பராக்கிரமத்தை ஓங்கிய புயத்தை நீட்ட அவர் காத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya ரபா ஷர்பா லாட்டாரா. இனி காத்திருக்க வேண்டிய காரியம் அல்ல, இனி நடக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா பிடிச்சி இழுத்து சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட இப்படி எட்டியாவது கொடுங்க. இனி காத்திருந்துட்டே நடக்குமா நடக்காதா, நடக்கலாமா நடக்கலாமா வேண்டாமா, இனி நடக்க முடியுமா, இப்படிலாம் யோசித்துட்டு இருக்க வேண்டாம். இறங்கி நெல்லு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார் நம்புற பிள்ளைங்க. ஆமென். ஆமா, இனி யோசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, முன்ன போவோமா பின்ன போவோமா, இறங்குவோமா வேண்டாமா, இந்த நாளிலிருந்து ஒரு கிருபை உனக்கு உண்டாகட்டும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? ஐயோ, என் கையில வெறும் கையாலாம் இருக்கு, நான் போக முடியுமா, அதை வாங்க முடியுமா? இல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட, ஆண்டவுடைய பலத்தோட போ. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கப்பா. இனி ஒரு பயம் வேண்டாம். இனி நீ உன் விசுவாசத்துல இனி போராடிட்டு இருக்க வேண்டாம். இனி ஆண்டவரே நான் போலாமான்னு நீ எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்தோட கேட்டுட்டு இருக்கிற கேள்வியும் வேண்டாம். அவர் நாமத்துல கால மிதித்து பார். நடக்க வேண்டியவைகள், அதாவது நீ இதுக்கு முந்தி இப்படியெல்லாம் இந்த இடத்துல நான் நிற்பேனான்னு நினைச்சிருப்ப. இந்த இடத்துல நாம நிற்க முடியுமா? இவங்களுக்கு முன்பதாக நிற்க முடியுமா? இவங்களுக்கு முன்பதாகலாம் நான் என்ன காட்ட முடியுமா? இப்படியெல்லாம் நீ நிறைய விஷயத்துல சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு
எத்தனை ஜனங்கள் இருந்த அவர்களுக்கு முன்பதாகவே உன்னை நிலைப்படுத்தி உன்னை அமில விடாமல், ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா, உன்னை கீழே விழ விடாமல், உன்னை அமிழ்ந்து போகாமல் நீ எங்கே நீ இறங்குனியோ அங்கேயே தம்மையை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இனி இறங்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்துல கூட நான் சொல்றேன், ஆண்டவரே நான் நம்புகிறபடி ஒருவேளை சில காரியத்தில் நான் விசுவாசத்தில் நிற்கிறேன், ஆனா இது நான் தோற்று பெறுவனோன்னு பயப்படாத. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீ போராடு. நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு வெற்றியை உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இனி நீ தோல்வியை பார்க்க போவது இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், இனி ஒரு காலம் வாழ போறோம். அந்த காலம் பயந்து ஒரு கால் முன்னெடுத்து வைத்த 10 ஸ்டெப் பின்ன வைக்கிற மாதிரி அல்ல. இனி இறங்குனா அதுல ஜெயத்தை நீ பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் என் ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றத்தக்கதாய் நல்ல கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, இனி நீ போகிற பாதையில தோல்விகளை நீ காண போவது அல்ல, விழுந்து போகிறதை நீ காண போவது அல்ல. ஏமாற்றப்பட்டுருவோமோ, வெட்கப்பட்டுருவோமோ, அவமானப்பட்டுருவோமோ, இந்த இடத்துல இறங்கினா, இந்த இடத்துக்கு போனா நம்ம தோற்று போயிருவோமோ, அந்த பயம் உனக்கு நீ தேவையில்லை. இனி நீ போகும் பொழுது கர்த்தர் உனக்கு நன்மைகளை, வெற்றியை கர்த்தர் உனக்கு தருவார், வெற்றியை காண செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இனி தோல்வியை காண போவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடந்து போன காரியங்கள் என்னன்னா, வெற்றியை நம்ம பார்க்க முடியாத காரணம் என்னன்னா, நம்ம இறங்குறதுக்கே நிறைய நேரங்களை யோசித்துட்டோம். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம். சில விஷயத்துக்கு முன்ன போய் நிற்காம நிறைய நேரங்கள் நம்ம பின்னையே நின்னுட்டோம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ஓம் பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு வியாதி வந்தா கூட பயந்து ஐயோ, இன்னைக்கு விசுவாசத்துல வியாதிக்கு விரோதமாய் சவால் விட்டு உன் விசுவாசத்துல நின்று பார், உன் விசுவாசத்துல நின்று பார். கர்த்தர் உனக்கு செய்ய போகிறத உன் கண்கள் நின்று கொண்டு காணத்தக்கதாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Come on people of God. Amen. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? சில விஷயத்துல இறங்குறதுக்கு யோசிக்கிறீங்க தானே, பயமா இருக்கு ஆண்டவரே, இதுல எப்படி நுழைஞ்சோம்னா, இதுல எப்படி இறங்கினா, சில பிசினஸ்ல இறங்குறதுக்கும் அல்லது சில பிசினஸ் செய்யறதுக்கும் சில காரியங்களை நுழைவதற்கு ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, தயக்கமா இருக்கிறது. இன்னைக்கு அந்த தயக்கம் எல்லாம் வேண்டாம், முன்னேறி போ. உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் நம்புகிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வருவார். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, படகுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ பயங்கரமான என்னது வரும் சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க பாப். ஒரு பயங்கரமான கொந்தளிக்கிற காற்றும் அலைகளும் அடிச்சு தத்தளிச்சிட்டு இருக்கும் போது இயேசு கடலின் மேல என்ன செய்வாராம், நடந்து வருவார். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. அப்போ பேதுரு கேட்பான், நீர் ஆண்டவரே, ஆனால் நான் கடல்ல என்ன செய்யட்டும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். இறங்கி வரணும். அப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுவார், நான் நீ வான்னு சொல்லுவா, இறங்கி நீ வா. அப்போ சீஷர்கள் மற்றவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா என்ன நடக்க போகுது? கடலுக்குள்ள இறங்க முடியுமா சொல்லுங்களேன்? தண்ணி மேல நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அதுக்கு பாசிபிள் இருக்குதா? இல்ல. உலக பிரகாரமாய் பார்த்தோம்னா அதுக்கு பாசிபிள் கிடையாதுதான். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒருத்தனுக்கு அந்த எண்ணம் வருது, நீ தேவனானால், நீர் ஆண்டவரே ஆனால், நீர் என் இயேசுவானால் நான் என்ன செய்யட்டும்? இறங்கி வரணும். நீர் நடக்கிறத போல நான் என்ன செய்யணும்? நடக்கணும்னு சொல்லும் போது மற்ற சீஷர்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா பேதுரு கடல்ல இருந்து இறங்கும் போது அவன் மூழ்கி போகாதபடியாய் அவன் கடலின் மேல நடந்தானா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் சில பாதைகளை இறங்குவதற்கு ஒரு பயமா இருந்துச்சு. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம்.
சத்தமா சொல்லுங்களேன். சில எத்தனை பேர் சொல்ல முடியும்? சில பாதைகளை இறங்கி போவதற்கு, சில வழிகளை கடந்து போவதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது, பயமாக தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, பேதுருவை கடலின் மேலேயே நடந்து நிற்க செய்தவர் என்னையும் நிற்க செய்வார்னு விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி receive in the mighty name of Jesus. இதுவரைக்கும் நடக்காத அற்புதத்தை நீங்கள் காணும்படியாய் ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க செய்வார். இதுவரைக்கும் வேற எவளுக்கும் நடக்காதவைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வார்த்தையை நம்புவாயானால், இந்த வார்த்தையை விசுவாசிப்பாயானால் நிச்சயமாக அது இயேசுவின் நாமத்தில் உனக்கு உண்டாகட்டும். ரைட் நா வாங்கிக்கோங்க பாபு, கைகளை தட்டி come on people. ஒரு அலையில சொல்லுங்க பா சத்தமா. எத்தனை பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் போதே ஆமா நிறைய விஷயத்துல முன்ன போறதுக்கே நாங்க பயந்து நின்னுட்டோம், சில விஷயத்துல இறங்கி போவதற்கு எங்களுக்கு பயம். இதுல போனா நம்ம லாக் ஆயிருவோமோ, இதுல போனா நம்ம அமிழ்ந்து போயிருவோமோ, இந்த காரியத்தை நம்ம செய்தோம்னா நம்ம லாக் ஆகி மூழ்கி போயிருவோமோ. எத்தனை பேர் அப்படிலாம் நினைச்சிருக்கீங்க? சில பாதைகளை போறதுக்கு பயப்பட்டுட்டீங்க. நீ பயப்பட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதையை நீ கடக்காமலே இருக்கிறாய். நீ பயந்ததுனால தான். உன் ஆண்டவர் உன்னை மூழ்க செய்கிற தேவன் அல்ல. நீ இறங்கிட்டனா உன்னை தூக்கி நிறுத்துவார் ஒரு ஆண்டவர், என் ஆண்டவர். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னும் இறங்கலாமா வேண்டாமா, இறங்கலாமா வேண்டாமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்படித்தானே நிறைய பேர் போராடிட்டு இருக்கீங்க. சொல்லுங்களேன். சில விஷயத்துல நியாயம் இருக்கும், அந்த நியாயத்துல கூட ஃபைட் பண்ண யோசிப்பீங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, ஆனா அதுல கூட இறங்கி செய்வதற்கு நமக்கு ஒரு யோசனையும் தயக்கமும் இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆவியில சொல்றேன், இறங்கி அடிங்க இயேசுவின் நாமத்தினால். தோற்று போக மாட்டீங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அதை நம்பி நீ இறங்கு. ஆமென். கர்த்தர் ஒரு பிசினஸை கொடுத்துட்டாருன்னா, ஒரு வாய்ச்சல் வருதுன்னா பயப்படாம இறங்கு. ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம் யோசிக்க, இறங்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இறங்கி பார். அப்பதான் தெரியும் நீ நிக்கிறியா நடக்கிறியா. ஆனா நான் சொல்லுவேன், உன்னை இறங்க வச்சுட்டாருன்னா உன்னை மூழ்கி போக விட மாட்டார். நீ நடப்பாய், நீ தண்ணீர்களை கடப்பாய், நீ அக்னியில நடப்பாய். சிங்க கபில போட்டா கூட நீ தைரியமாகத்தான் இருப்பாய். அக்னி சூளைகளோ தண்ணீர்களோ உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு ஆமை. அந்த அதிகாரம், அதனாலதான் நம்ம பாடினோம், ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி தேசங்களை பிடித்து கொள்வோம். ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி தேசங்களை பிடித்து கொள்வோம். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை ஒரு அபிஷேகத்தோடு இன்னைக்கு எழும்பும். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆவியில பேசுறேன். ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் உனக்கு அந்த பயம் இருக்கும்போது அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்படு. இறங்குறதுக்கு பயமா இருக்காண்டவர், நிரப்பப்படு ஆவியில. அந்த பயம் போகும். இறங்கிட்டானா கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. ஆமா. ஆமென். நிறைய நேரங்கள்ல விசுவாச பிள்ளைகள் ஏன் இன்னைக்கு நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இறங்கல. அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலக மனுஷன் இறங்கிட்டான், அதனால அவன் பெற்றுக்கொண்டுட்டான். இன்னைக்கு நம்ம இறங்காம இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம தரித்திரத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். போட்ல போறது பிரச்சனை கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. போட்ல எல்லாருமே போவாங்க, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆனா போட்டை விட்டு தண்ணியில இறங்குறதான் பெரிய விஷயம். நான் கர்த்தர் இயேசு இருக்கிறார்னு ஒருத்தன் அன்னைக்கு, நீ ஆண்டவர் நானும் நடந்து வரணும் ஒருத்தன் இறங்கும் பொழுதுதான் தெரிஞ்சிச்சு. அவன் சொல்றான், என்னால நடக்க முடியுது, இந்த தண்ணீர் என்ன செய்ய முடியல, என்ன மேற்கொள்ள முடியல, இந்த தண்ணீர் என்னை ஆள செய்ய முடியல. இறங்கி நடந்தான். ஆமென். அப்ப பைபிள் அழகா சொல்லும், காற்று
பலமாயிருக்கிறதை அவன் கண்ட போதோ அவன் மூழ்க தொடங்கினான்னு இருக்கும். அப்ப பிரச்சனை எங்க இருக்குதுன்னா அந்த பயம்தான் உன் பிரச்சனை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு பயத்திலிருந்து வெளியே வா, பயத்திலிருந்து வெளியே வா. ஆமென். உன்னால ஜெயம் பெற முடியுமா? ஜெயம் பெற முடியும். அரராத்துக்கு இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். மால்டா எனக்கு ரெடி ஆகுங்க. இன்னைக்கு தைரியமா இருங்க, பயப்படாதிருங்கள். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை நீங்க என்றுமே நீ காண்பது இல்ல. அப்போ இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வரட்டும். என்ன நம்பிக்கைனா, ஆண்டவரே இனி உங்க நாமத்தினால நான் இறங்கட்டும். ஆண்டவரே உங்க நாமத்தில் இறங்கி எதை நீ செய்ய வேண்டுமோ என் மூலமாய் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ரெடியா இருக்கீங்களா? அப்படி இனி பயப்பட்டுக்கிட்டு பின்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இல்ல, நீ இறங்கி பார்த்தாதான் நீ நிக்கிறியா நடக்கிறியா என்பது உனக்கு சரி. உன் பலத்தை நம்பியாதுல தானே, ஆண்டவரை நம்பியறேன். ஆமென். கர்த்தரை நம்பியறேன். உன்னை மூழ்க விட மாட்டா. ஒரு அலையில சொல்லுங்கப்பா, இதுல இருந்து ஒரு நம்பிக்கை வரட்டும். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த போராட்டங்களாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், என்ன நெருக்க வந்தாலும் ஒரு விசுவாசத்துல ஒரு பலம், விசுவாசத்துல இறங்கு. ஆமென். ஆவியானவர் பலத்தினால இறங்கும் பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆவியானவர் பலத்துல இறங்கும் பொழுது ஓம் பலத்தை நம்பாத, ஓம் பராக்கிரமத்தை நம்பாத, ஓம் ஞானத்தை நம்பாத. ஆனா அவர் பலத்தை நீ இறங்கும் போது அவர் உனக்காக இன்னைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எனக்கு அவர் செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இறங்குறோம் ஆண்டவரே. ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? 14:24 அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து காற்றாய் இருந்தபடியால், எதிர்காற்றாய் இருந்தபடியால், அலைகளினால் அளவுபட்டு. ஆமென். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் இறங்குறதுக்கு பயம். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மலாம் எப்போ திரும்பி இறங்கும்? ஃபேவரா இருந்தா இறங்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கப்பா. எது நமக்கு ஃபேவரா இருக்குதுன்னா நம்ம அதை யோசிக்க மாட்டோம் செய்யறதுக்கு. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை அகைன்ஸ்டா வந்துச்சுன்னா நம்மலாம் என்ன யோசிப்போம்னா, காட்ஸ் வில் இல்ல, தேவ சித்தம். நான் சொல்ல எதிர்காற்றிலையும் அவருடைய சித்தம் இருக்கிறது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தால் மாத்திரம் அவர் சித்தம் அல்ல, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவர் சித்தம் என் வாழ்க்கையில இருக்கிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எதிர்காற்றாய் இருக்கிறது, படவுகள் அலைகளினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிறது. காட்ஸ் வில் உண்ட நிறைய பேர் பொதுவா நிறைய நேரங்கள் நம்ம போகிற பாதைகள் கருமுறா இருக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லுவாங்க, இல்ல இது கர்த்தருடைய சித்தமே இல்லை. ஆனா நான் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய நேரங்களில் போராட்டங்களில தான் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பாடுகளை சந்திச்சிருக்கிறேன், எவ்வளவோ உபத்திரவங்களை சந்திச்சிருக்கிறேன். ஆனா நான் ஒண்ணு சொல்ல முடியும், எதுவுமே சாதகமாக நம்ம வாங்கினதே கிடையாது. போராட்டத்தின் நடுவிலையும் உபத்திரவத்தின் நடுவிலையும் அலைகள் கொந்தளிக்கிற நிலையில தான் நிறைய காரியங்களை கடந்து ஜெயம் பெற்றிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? நான் சில நேரங்களில் சொல்லுவேன், உனக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா உன்னை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. முற்றிலும், more than conquerors. நான் ஜெயம் கொள்ளுகிறேன். என் மேல என்ன குறித்து ஒன்னு எழுதப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் கொள்ளுகிறவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போமே. வரமாட்டேங்குதே. ஆமென். அப்போ பாடுகளை சந்திக்கும் போது யாருக்கும் அதுல இறங்குறதுக்கு விருப்பம் இருக்கா? ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வரும். அப்போ நல்லா நினைப்பாங்க, என்னடா ஆரம்பமே எப்படி இருக்கு, அப்ப வேண்டாம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது ஆரம்பத்துல ஒரு ஷேக் வரும், உடனே இல்ல ஐயோ இது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்புங்க, என்ன எதிர்ப்பா இருந்தாலும் அதற்குள்ள போய் இயேசுவின் நாமத்தினால நல்ல கையை தட்டி வாங்கி கூட கூடாதா?
என்ன எதிர்பாரட்டும். உன்னை கர்த்தர் ஆரம்பிச்சிடார்னா அதுல ஆரம்பத்துல எனக்கு அற்பமான சூழ்நிலைகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் நான் தோற்று போக மாட்டேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன். நான் இயேசுவின் நாமத்தினால அந்த வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பால்களை முறிச்சு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளி பிடத்தில் இருக்கிற புதையலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து. கரெக்டா இல்லையா? தேவ பிள்ளைகளை உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஆமா தானே? ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பத்திலே பல போராட்டம் வருது, உங்க மனசு சோர்ந்து போகும். அப்போ மனசு என்ன சொல்லணும்? வேண்டாம், இதுக்கு கொஞ்ச நாள் போகட்டும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாக்கும். திருப்பி என்னைக்காவது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஓகே ஆன பிறகு அப்புறம் நமக்கு மனசு சொல்லணும், சரி ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு போராட்டங்கள் எழுப்போம். அப்புறம் பார்த்து சரி போகட்டும் 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 போகட்டும். எத்தனை காலம் போயிடுச்சு. இன்னையில இருந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஆவியில ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வரட்டும். இனி போகட்டும் அல்ல, இனி நிற்பேன், இனி நுழைவேன், இனி இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்த தேசத்திற்குள்ள சுதந்தரிப்பேன். ஆமென். அந்த ஆண்டவர் அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில எத்தனையோ யுத்தங்களை பார்த்தாங்க. எத்தனையோ அங்க இருந்து எகிப்திலிருந்து வெளியே வரும்போது சாதாரண ஒரு விஷயமாவா இருந்துச்சு? இல்ல, பயங்கர போராட்டங்கள். பார்வோன் அவர்களை ஒடுக்கினா, இன்னும் கொடுமைப்படுத்தினான் தான் இருக்கு பைபிள்ல. ஆனா ஆண்டவர் ஆரம்பிச்சார். அப்போலாம் அவங்க ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஒவ்வொரு இடமும் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த போது ஒவ்வொன்றுக்காக முறுமுறுத்தாங்க. அம்மாவில்லை சொல்லுங்க பார்ப்போமே. வெங்காயத்துக்காக முறுமுறுத்தாங்க, பூண்டுக்காக முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் அங்க வாக்களித்த எவ்வளவோ பெரிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அங்க இருக்குங்கிற எண்ணம் அந்த நேரம் அவங்களுக்கு இல்லாம போகுது. அப்ப எல்லாத்தையும் தாண்டி வரும் பொழுது ஒரு காலத்துல கடைசி நேரத்துல தேசத்துக்குள்ள போகணும். அப்போ நிறைய பேர் போயிட்டு சொல்லுவாங்க, அவங்க ராட்சதர்களா இருக்காங்க, அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, நம்மளால பிடித்து கொள்ள முடியாது. அப்ப யோசுவன் காலையும் சொல்லுவாங்க, எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஐயோ, புரியுதா புரியலையா நான் சொல்றேன்? எளிதாக நாம் அதை இன்னைக்கு விசுவாசிங்களா? எளிதாக சுதந்திரிப்பா. எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ இவ்வளவு நாள் சில விஷயத்தை பார்த்து ஐயோ அம்மானு பயந்து பார், அதெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவ, ஈஸியாக முறியடிப்ப, ஈஸியாக மேற்கொள்ளுவ, ஈஸியாக அந்த கடனை ஈஸியாக முறியடிச்சு போவ, அந்த வியாதியை ஈஸியா ஜெயிச்சு போவ, அந்த தரித்திரத்தை ஈஸியா மேற்கொண்டு போவ, அந்த குறைச்சலை ஈஸியா மேற்கொண்டு எளிதாக சுதந்திரிப்ப. உனக்கு வந்து அந்த பிரச்சனையை உன் புருஷன் மூலமா வந்த பாட, உன் பொண்டாட்டி மூலமா வந்த பிரச்சனை, உன் மாமா மாமியார் மூலமா வந்த பாட ஈஸியா டாக்கிள் பண்ணுவோம். சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் மொத்த கூட்டம் கூடி உன்னை எதிர்க்கிறாங்களா, ஈஸியா ஜெயிச்சு அதை ஈஸியா சுதந்திரித்துக் கொள்ளுவ. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, ஐயோ நம்ம பொதுவாக நினைக்கிற இந்த சென்னை பட்டணத்தை இந்த லேண்ட் எப்படி வாங்க முடியும், ஐயோ ஊழியத்திற்கு ஆண்டவர் நாங்கள் எப்படி வாங்க முடியும்? நான் இன்னைக்கு ஆவியில பேசுறேன், எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் அந்த கிருபையை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? அப்படியே நல்லா இப்படி பண்ணுங்க பாபு. ரிசீவ் இட் லார்ட். இனி கடினமாய் அல்ல, இனி பயத்தில் அல்ல, இனி பின்மாற்றமாய் அல்ல. ஐயோ போயிடலாம், திரும்பி நம்ம அங்கேயே போயிடலாம், இனி பல இடத்துக்கே போயிடலாம். இனி வேண்டாம், ஐயோ அங்க போனாலே பயமா இருக்கு, அங்க போனாலே பிரச்சனை வந்துருது, நிம்மதி போயிருது. இல்ல, கொஞ்ச நேரத்துல கர்த்தர் உனக்காக செய்ய போகிற காரியங்களை நீ நின்று கொண்டு பார்க்கத்தக்கதா கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி அப்பாவுக்கு. எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க. கரெக்ட் தானே? அவ யோசுவா காலத்துல தான் சொல்றான், இல்ல அவன் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், அவன் அவ்வளவு சொன்னான், அவ்வளவு பெருசா இருக்கான், இவ்வளவு பெருசா இருக்கான் இருக்கட்டும். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, எளிதாக சுதந்திரிச்சிடலாம். ஏமே இறங்க முடியாதா? எளிதா இறங்கிடலாம். நடக்க முடியுமா? எளிதா நடக்கலாம். ஏமே விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே இவ்வளவு நாள் அந்த கேள்விகள் எனக்குள்ள இருந்துச்சு, ஆண்டவரே அந்த பயம் எனக்குள்ள, வாழ முடியுமா? எளிதா வாழலாம் அந்த பூமியில. சிலர் நினைக்கிறாங்க, ஐயோ வாழ முடியாத. இதுல நிறைய வேதனை என்னன்னா, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சூசைடு இன்னுமே வருது நிறைய பேருக்கு. எப்படி வாழ முடியும்? சூசைட் பண்ணா நரகத்துக்குலாம் போவேன். இந்த பூமியில உன்னால ஜெயமாய் வாழ வைக்க கர்த்தர் முடியும்.
இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். வாழ முடியுமான்னு நினைக்கிறேங்க நிறைய பேர். வாழ்க்கையை முடிச்சிடலாமே நினைக்கிறாங்க. இல்லை, உனக்கு ஒரு வாழ்க்கையை கத்து துவக்க காத்திருக்கிறார். வெற்றியின் வாழ்க்கையை துவக்க கர்த்தர் காத்து, வெற்றியின் காலங்களை உனக்காக கத்த துவக்க காத்திருக்கிறார். ஏமா, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. ஒரு முறை அழகா சொல்லுவார் பவுல், பெரிய கொடிய காற்று அடிக்கும், கொடுங்காற்று, யூரோ கிளிதானுங்கிற காற்று அடிச்சு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில். அப்ப எல்லாருமே நினைச்சவங்க சாக போறோம்னு தான் நினைச்சாங்க. கர்த்தர் தூதன் தான் சொல்லுவாரு, இந்த கப்பர் சேதத்துல நீ சாக மாட்டப்பா, இந்த கப்பர் சேதத்தையும் தாண்டி நீ ராயனுக்கு முன்பதாக நிற்கணும்பா, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்கணும். அப்பதான் அவர் சொல்லுவார், பவுல் வந்து எழும்பி சொல்லுவார், எல்லா ஃபுட்டு உணவு எல்லாத்தையும் கடல்ல வீசிடுவாங்க. அப்ப வந்து சொல்லுவார், மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அதுல என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன். எல்லாரும் கைகளை உயர்த்தி வராமே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்னும் நன்மைகள் செய்பவரே, அரரார் என்னும் நன்மைகள் செய். கை தட்டி பாடலாமா? உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். சொல்லுவோம், உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, இருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. அமதன உந்தன் நாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. பாடுவோமா? மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவான் வளமாய் காப்பவரே. உம் வார்த்தையின் திருவுணவான் வளமாய் காப்பவரே. நல்ல கை தட்டி. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். நீங்க மட்டும் சொல்லுங்க பாபு சத்தமா. உண்மை சத்தமா, என்றும் நன்மைகள். கேட்கலையே? அந்த வார்த்தையை பாடும்போது இன்னைக்கு இறங்கிடணும். உண்மை உள்ள
என்றும் நன்மைகள் என்றும் நன்மைகள் செய் உண்மையுள்ளவர் என்றும் நன்மைகள் செய்பவர் என்றும் நன்மைகள் செய்பவர் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவர் என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே நல் துணையாயிருப்பவரே உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவர் உம்மாவினால் தேற்றி நல்ல கையை உயர்த்தி தட்டி என்னை ஆட்கொண்ட நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட நல்ல கையை உயர்த்தி தட்டி ஆமென் ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் ஏன் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவரே சத்தமா என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவர் அவர் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய் கையை உயர்த்தி தட்டி இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நல்லா கை தட்டி ஆமென். அப்படியே உட்கார். ஹல்லேலூயா. சும்மா நம்ம சொல்லிட்டோம். உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மையுள்ளவரே நன்மை செய்பவரே எளிதாக சுதந்திரிப்போனுங்கிற நம்புற பிள்ளைங்க. இந்த எதிர்காற்று இந்த எதிரான சூழ்நிலைகள் என்னை மூழ்க வைக்க முடியாது. நான் ராயனுக்கு முன்பதாக நிற்கணும். நான் எளிதா பிடித்துக் கொள்வேன். பிசாசுக்கு சவால் விட்டு சொல்லணும், நீ என்னை இதிலே முடக்கலாம் நினைச்சடா, இனி நடக்காது. இறங்கி அடிப்போம், இறங்கி நிற்போம். ஆமென். காலூண்டி நிற்போம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த நம்பிக்கையோட உங்க கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லணும், உண்மை உள்ளவரே என்றும் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய். Glory to God. உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவர் உண்மையுள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே
நல் துணையாயிருப்பவரே, நல் துணையாயிருப்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி glory என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மையார் என்று நான் அறிவேன். எனக்கு அந்த வார்த்தைய உண்மையுள்ளவர், ஐயோ அப்படியே நெஞ்சையே பிடிச்சி எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது அந்த பாடல், அந்த வார்த்தையை பாடும்போது. நம்ம சிஎம் விஜய் வந்து இந்த பிரச்சாரத்துல அவர் வந்து அப்படி பிச்சி போடுற மாதிரி போடுவார் பார்த்தீங்களா மக்களுக்காக. நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? பார்த்தீங்களா இல்லையா? நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அவர் அப்படி பிச்சு அப்படி போடுற மாதிரி நான் ஆண்டவருக்காக பிச்சு போடலாம் போல எனக்கு தோணும். ஆமா, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவர். ஆமாப்பா, என்றும் நன்மைகள் செய்பவர். Glory, glory, glory. Glory to God. Praise the Lord. Amen. எல்லாம் சொல்லுங்க, எளிதாக பிடிக்கலாம், எளிதாக சுதந்தரிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க பாப்பா. Amen. எளிதாக சுதந்தரிப்போம். நிறைய பேர் நினைச்சாங்க கரை சேர முடியாது, கரை சேர முடியாது, எல்லாம் எதிராக இருக்கு. ஆனால் கரை சேர்ந்தார்கள். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? உலகம் 1000 நம்மளை பற்றி சொல்லட்டும், உன்னை பற்றி உனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்த இந்த வார்த்தை எழுப்பட்டும் ஒன்று. ஆமென். அப்போ அன்னைக்கு அந்த காற்று வந்து அவங்க படகுல போயிட்டு இருக்கும்போது எதிர்காற்றாக இருந்துச்சான். ரொம்ப எதிர்காற்றாக இருக்கு. எத்தனை பேர் சொல்ல போற முடியும் ரொம்ப எதிர்காற்று லைஃப்ல ரொம்ப எதிராகவே இருக்குது பிரதர்? அதில் தான் உனக்கு, அதில் தான் உனக்கு வேலையே இருக்கிறது. கையை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? எதிராக இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் நம்மளையே கொண்டு நிறுத்துவார். ஏன்னா அங்கதான் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அங்கதான் உன்னை யாருன்னு காட்டுவார், நீ யாருன்னு வெளிப்படுத்துவார். நினைச்சிடாத, ஐயோ ஆண்டவர் நம்மளை இங்க வந்து மாட்டி விட்டுட்டாரு, இங்க உட்கார்ந்து நம்மள கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆமா, வேற இடமா கிடைக்கல ஆண்டவருக்கு, என்ன இங்க கொண்டு வந்து போட்டாரு. இந்த இடம் புரியுதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீ சொல்லுங்க, இல்ல அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தான் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உன் புருஷன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா இருக்கலாம், உன்னை வச்சு திருப்பி எடுப்பார். வாங்கிக்கங்க கை தட்டி. ஆமென். உன்னை வச்சு மாற்றுவார் உன் குடும்பத்தையே, உன்னை வச்சு திருப்புவார் உன் குடும்பத்தையே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூட அந்த 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 நாட்கள்ல எதிர்காற்றாய் அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினா அலைகளினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்களாம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயப்படாதிருங்கள். எல்லாம் பார்த்து சொல்றேன், இனி பயப்படாதீங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துடலாம். சொல்லுங்க பா. என்னங்க வரமாட்டேங்குது? தப்பு இல்லை, அதுக்காக நம்ம போய் ஒரு கை பார்த்துடலாம் சட்டையை மடிச்சு சண்டை போட சொல்லல, அதுக்காக சொல்ல பார்த்துடலாம்.
கர்த்தர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்க தானே போறோம். ஆமென். அவர் எனக்காக வேலை செய்கிறத, எதிர்காற்றிலையும் எதிராயிருக்கிற சூழ்நிலைகளில் என்னை அவர் நிற்க வைக்க போகிறத ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். பார்க்க தானே போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்க தானே போற. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்ற, பயப்படாதீங்க. பேதுரு அவரை நோக்கி, பேதுரு அடுத்த நிமிஷம் வந்துட்டார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீரேயானால் ஜலத்தின் மேல் நடந்து, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை நீரே ஆனால். எல்லாரும் பக்கத்துல கைப்பிடிச்சு, அவரே ஆனால், நீ அவரை நீ விசுவாசிப்பாயானால், அவரை நீ நம்புவாயானால், நீ ஜலத்தின் மேல கூட ஒன்னால நடக்க முடியும்னு நம்புனீங்கன்னா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீரேயானால் என்னால இங்க நடக்க முடியும், நீங்க ஆனால் இதுல இருந்து நான் வருவதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசுவால முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரால முடியும். இயேசுவால எல்லாம் கைகளை வைத்து சொல்லுங்க பாம், அவரால் எல்லாம் முடியும். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை, அவர் நாமத்தினா கூடுமே எல்லாம் எல்லாம். என் தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை, அவர் நாமத்தினா கூடுமே எல்லாம் எல்லாம். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட பேதுரு சொல்றாரு, நீரே ஆனால், ஏன்னா நீரா இருந்தால் என்னால இந்த பாதையை கடக்க முடியும். நீர்தான் ஆனால் என்னால இந்த பள்ளங்களை கடந்து வர முடியும். நீரேயானால், எல்லாரும் சொல்லுங்க, நீரேயானால் இந்த எல்லா மலைகளை நான் தாண்ட முடியும். நீரேயானால் எல்லா பாடுகளையும் என்னால தாண்ட முடியும். அப்ப அவன் சொல்றான், நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் நீ பயந்து நின்ற பாதைகள் எல்லாவற்றையும் இனி நடக்க கர்த்தர் செய்வார். எந்த பாதையை பார்த்து பின்வாங்கினியோ, எந்த பாதையில நினைச்சியோ இதை என்னால் நடக்க முடியாது, என்னால் நிற்க முடியாது, எனக்கு அதுக்கேற்ற பலன் இல்லை, அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கேற்ற தைரியம் எனக்கு இல்லை, அதற்கு ஏற்ற ஞானம் இல்லை, அதற்கு ஏற்ற சோர்ஸ் எனக்கு இல்லை நினைச்சியோ, அதிலெல்லாம் இறங்கி நடக்க தேவன் உனக்கு தம்முடைய கிருபையை வைத்திருக்கிறார், விளங்க பண்ணுவார் என்று நம்புகிற பிள்ளைங்க, எனக்காக அல்ல, பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வேலையும் உன் கடன் பிரச்சனை மேல நீ நடந்து அதை ஜெயிக்கும்படியாய், உந்த வியாதியின் மேல நடந்து நீ ஜெயம் பெற முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த குறைச்சலான பாதைகளை நீ கடந்து ஜெயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஐயோ பிரதர், இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை காலங்கள் ஆச்சு, எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு நல்ல வருமானம் இல்லை, நான் இதை எப்படி கடப்பேன்? அதை நீ கடந்து போகத்தக்கதாய் விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்க பாப். ஆமென், ஆமென், ஆமென். வருமானம் இல்லை, ஒவ்வொரு நாளையும் எனக்கு கடத்துறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கிறது, அதையும் ஜெயமாய் நீ நடந்து போகத்தக்கதாக தேவன் ஒரு பலத்தையும் கிருபை இன்னைக்கு தருகிறார். அதான் சொன்னேன், நடக்காதவைகள் எல்லாம் நீ நடந்து போகத்தக்கதாய். ஆமென். நடக்க முடியாத இடத்துல நீ நடந்து போகத்தக்கதாய் ஆண்டவர் அந்த பலத்தை உங்களுக்கு தந்து உங்களை எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்ல ஒரு நல்ல 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 ஒரு அபௌஷாட அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நல்லவரே, ஓ நல்லவரே, come on.
வல்லவரே, ஓ நீர் வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை, நல்லவரே, ஓ நல்லவரே, வல்லவர் நீர் வல்லவரே, ஆராதனையே ஆராதனை, அற்புதரே அற்புதரே அற்புத நீர் அற்புதரே, ஆராதனை ஆராதனை, அற்புதரே அற்புதரே நீர் அற்புதரே, இந்த பாடலை ஆராதிக்கிற வேளையில நடக்க முடியாத இடத்துல, சத்துருக்கள் சவால் விட்ட இடத்துல, சத்துருக்கள் பயந்து போன இடத்துல, சத்துருக்கள் உன்னை பார்த்து ஏளனம் பண்ணின இடத்துல அவர் உனக்கு ஒரு கிருபையை கொடுத்து உன்னை நடக்க செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில, come on people of God, ஆராதனை 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 ஆராதனை, என் செல்லமே என் செல்லமே என் செல்லமே நீர் என் செல்லமே, ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 என் ஆராதனை உமக்கே, ஆராதனை இன்னும் ஆசையா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை, அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க வா, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை விசுவாசிக்கிறீங்களா? எதிர்காற்றாக இருக்கட்டும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ அவன் சொன்னான், என்னன்னா ஆண்டவரே இங்கே 5 அப்போ 2 மீன் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோ பணத்துக்கு இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டு சொன்னார், நீங்களே கொடுங்க. ஆமென். உன்னால் கொடுக்க
எங்கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்கு, கொடுக்க முடியுமா? இதை வச்சு என் கடனை அடைக்க முடியுமா? எலியா சாரி பார்த்து போகும்போது அந்த விதவை சொன்ன வார்த்தை தானே, கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை, இதை வச்சு நான் சாக தான் போகிறேன், நான் என் பிள்ளைகளையும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ எலியா சொல்வார், அதை என்கிட்ட கொண்டு வா. தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் பானையில் மாவும். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லை தான், இவ்வளோதான். ஆனால் அதை செய்ய முடியுமா? அவரால் முடியும். எங்கள்கிட்ட இவ்வளோதாங்க இருக்குது. என் பிள்ளைகளுடைய காரியத்துக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளையுடைய படிப்புக்கு என்ன செய்வேன், ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன், திருமண காரியத்துக்கு என்ன பண்ணுவேன், இவ்வளோதானே இருக்குது. கர்த்தர் அதை வேற மாதிரி பயன்படுத்துவார். நம்ம வேற உலகத்தின் காரியங்களையோ உலகத்தில் நடக்கிற விஷயத்தை பார்த்து நம்முடைய நம்பிக்கையை விட வேண்டாம். வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை, வேதத்தில் இந்த அதிசயம் நடந்திருக்குதுன்னா எனக்கும் நடக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அங்கே காற்று எதிராக தான் இருக்கிறது, நடக்க முடியுமா? முடியாதுதான். அத்தனை பேர் சீஷர்கள் அத்தனை பேர் அந்த போட்டில் போயிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அவன் என்ன சொல்ல, நீரையானால், ஏன்னா அவனுக்கு பேதுருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, நீரையானால், நீராக இருந்தால் என்னால் நடக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வாங்க கூட இருப்பார்? ஏன்னா அதை நான் சொன்னேன், இவ்வளவு நாட்கள் பெண்டிங்காகி போயிடுச்சு நிறைய விஷயங்கள். நீ இறங்குறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. பிஸ்னஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு இறங்குறதுக்கு பயப்படாதீங்க, தைரியமாக இறங்குங்க. ஒரு அலையில் சொல்லுங்கப்பா, பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இறங்குறதுக்கு யோசிக்காதீங்க. உனக்கான தயவை கர்த்தர் தருவார், உனக்கான பலத்தை தருவார், உனக்கான ஞானத்தை தருவார். இறங்கி அடிங்க. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு அம்பானியாக வரக்கூடாது, ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? இறங்குங்க. இருக்கிறத 1000 மடங்காக கர்த்தர் பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவன் சொல்றான், நீரையானால் நீங்கன்னா நான் நடக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ அவர் வா என்றார். நான் தான்டா உன்னை அழைத்தவர், நான் தான், வா. அவர் அலையில சொல்லுங்க, வா வாண்டு சொல்ல, நான் தான்பா, வா தைரியமா. தாயின் கருவில் அல்ல உலக தோற்றத்திற்கு அழைத்தவர் நான் தான், வா. இறங்க முடியுமாண்டவர்? இறங்கு, பயப்படாத, திகையாத, கலங்காத. நான் உன் தேவன், உன் வலக்கரம் பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். தைரியமா இறங்கு. ஆமென். ஹalleluya. நம்ம ஆண்டு சொல்றார், வா. வராதன்னு சொல்லல, வா. ஒரு அலையில சொல்லுங்க, வா. அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின், எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா ஒரு 3 முறை சொல்லுங்க, வா. ஜலத்தின் மேல நடந்தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜலத்தின் மேல நடந்தான். ஜலத்தின் மேல நடந்தான். அவர் அல்லையா சொல்லுங்க, வா. இதுவரையும் நடக்காத ஒரு மனுஷன் ஜலத்தின் மேல நடக்கிறான். அவர் அல்லையா சொல்லுங்க, வா. ஆமென். நடக்காதவைகளை கர்த்தர் நடக்க வைத்தார். ஆமென். இறங்கும் பொழுதுதான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்க, ஐயோ எப்படிதானோ நினைச்சேன், ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்தார்னு சொல்லுவாங்க. இறங்கறதுக்கு முன்னகுட்டி வரைக்கும் ஒரு யோசனைகளும் 1000 கேள்விகளும் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஆனா அது வெற்றியாய் மாறும் பொழுது, எப்படியோ நினைச்சோம், ஆனா எப்படியோ கர்த்தர் மாற்றிட்டார் பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ இதுல எப்படிதான் நம்ம தேறி வருவோம் நினைச்சோம், ஆனா கர்த்தர் எப்படியோ நம்மளை தூக்கி நிறுத்திட்டார் பார். ஒரு அலையிலே சொல்லுங்க பா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்படியோ நினைச்சோம் இந்த ஊழியத்தை, எப்படியோ நினைச்சோம் இவனை, ஆனா எத்தனையோ 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார் பார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்படிதான் நிறைய பேர் லைஃப்ல நினைப்போம். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? ஆரம்பத்துல கொஞ்சம் தடுக்கல் வந்தா கூட கொஞ்சம் இறங்கி செய்வோம். ஆனா அது முடியும் போது நமக்கு நம்முடைய கண்களே ஆச்சரியப்படுற அளவுதான் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு ஆமென். இப்போ என்னன்னா அங்க ஆண்டு சொல்றாரு, நாதாண்டா, வா பேதுருவே. அப்ப ஆண்டவர் பேதுருவை சொன்ன உடனே அவன் பேதுரு என்ன பண்ணுகிறான்னா, படகை விட்டு இறங்குனானா. ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை நீ பார்க்கணும்னா இறங்கு. ஒரு ஆமென். பயப்படாம இறங்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள மண்டையிலே போட்டு சொல்லுங்க, இறங்கு.
ஏமா இறங்கிப்பார். ரலில சொல்லக்கூடாதா? பேதுரு மீன் பிடிச்சிட்டு தானே இருக்கிறார், கரெக்டா இல்லையா சொல்லுங்க பா? ஃபுல்லா மீன் பிடிச்சிக்கிட்டு இப்போ முந்தின நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டாரு, ஒண்ணுமே கிடைக்கலன்னு வலை என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அலசிக்கிட்டு இருந்தார். கரெக்டா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலசிக்கிட்டு இருந்தார். வெறும் வலைய எல்லாரும் சொல்லுங்க, வெறும் வலைய அலசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து போய் பிரசங்கம், அவனுடைய படகுல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு பேதுருவை பார்த்து சொல்றார், என்னப்பா கொஞ்சம் ஆழத்துக்கு போவோம் வான்னு கூப்பிடுறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போமே. அப்போ பேதுரு சொல்றார், ஆண்டவரே எனக்கு தெரியாதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், எந்த பக்கம் போகணுமோ எங்கெல்லாமோ போயிட்டேன் ஆண்டவரே, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே. ஆகிலும் ஆழத்துல தானே போகணும், ஆழத்துல போனா கிடைக்குமா கிடைக்காது எனக்கு தெரியாது, ஆனா ஆழத்துல தானே போகணும். ஆனா நீர் சொன்னா ஆழத்துல கூட எனக்கு ஒரு வழியை கத்த நீர் உண்டாக்கி வைத்திருப்பீர். ஆழம்தான், கொஞ்சம் ஆழம்தான், போக பயப்பட்டுறாத. ஒரு அல்லையில சொல்லக்கூடாது, இதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆழம்தான். ஐயோ அந்த ஆழத்துல எல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுங்க. நீ நினைப்ப ஓன் கணக்குல அங்க போனா என்னங்க கிடைக்கும், இங்க போனா என்னங்க கிடைக்கும், நீ போ. அல்ல முடியாத அளவு கத்த தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். வாங்கிக்கோங்க வா. ஆமென். அவனுக்கு தெரியாதா? பேதுரு சாதாரண ஆளா? ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியாது எந்த ஆழத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன கொஞ்சம் ஆழத்துக்கு வாப்பா. ஆனா அதுக்கு அவன் பார்த்து ஒருவேளை பயந்தோ இல்லைன்னா ஒரு அவிசுவாசப்பட்டு இருந்திருந்தா அந்த மீன் அவன் பிடிச்சிருப்பானா? பிடிச்சிருக்க முடியாது. கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? அதனாலதான் ஆண்டவர் அந்த பேதுரு வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஆண்டவருடைய காரியத்திலையும் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துரு துருன்னு இருப்பான். நீங்க எல்லாம் துரு துருன்னு என்ன பாக்குறீங்க? அப்போ அவனுக்கே தெரியும்னா ஆழத்துல போனா கூட நான் பயப்படல, ஆழத்துல போட சொன்ன ஒருவர் கூட இருக்கிறார். அதனால சொல்லுவேன், எங்கேயும் இறங்க அவர் கூட இருந்தா பயப்படவே வேண்டாம். ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போமே. அதே போலதான் அந்த இடத்துல பேதுரு படவை விட்டு இறங்கினா. இறங்கி பாரு. அற்புதங்க ஊழியங்கள் செய்யறதெல்லாம் அப்படிதான், இறங்கி பார்க்கணும். முதல்ல நடக்குமா நடக்காது அப்படிதான் இருக்கும். ஆனா இறங்கிட்டோம்னா தெரியும், கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விடவே. ஏமா கத்தமா சொல்லுங்க. ஆமே, நம்ம இறங்கினா தானே தெரியும் அற்புதம் நடக்குமா நடக்காது. ஏமா நான் கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு சில மிராக்கிள் நடக்கும்போது நமக்கே ஃபெய்த் இருக்காது தான். சில ஊழியங்கள்ல போகும்போது அற்புதம் நடக்கும்போது அதுல சில விஷயம் எனக்கு மறக்காது. ஏன்னா நானே ஃபெய்த் இல்லாமே சில விஷயம் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொல்லியிருக்கேன், இது மறுபடியும் சொல்றேன், பிரசங்கத்துக்காக சொல்றேன். மலேசியால ஒரு கால் வெட்டப்பட்டு ஒரு சிஸ்டர் கொண்டு வந்தாங்க. 3.5 இன்ச்சு கால் வெட்டப்பட்டு வந்திருந்த போது முன்ன மீட்டிங்லாம் போறோம். இதுல வேற என்னன்னா மிராக்கிள் மினிஸ்ட்ரிக்கு பெரிய சேலஞ்சிங் இருக்கும். எல்லா வியாதிகாரனையும் கொண்டு வந்துருவாங்க. புரியுதா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நினைப்பாங்க ஒருத்தர் வருவார் போல, ஒரு தொட்ட நடந்தும் போல. நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு போவோம். ஆனால் நம்ம அதை காட்டுவோமா? நம்மளும் அப்படியே praise the Lord. ஆமென். அப்போ மீட்டிங் உள்ள போறோம், உள்ள வாசலுங்க இப்படி உள்ள போறேன். வாசலுக்குள்ள போன உடனே ஒரு அம்மா கால் அப்படி ஸ்ட்ரெச்சர்ல வந்து இப்படி நீட்டிக்கிட்டு கிடக்குது. இது என்னடா குத்தா இருக்கு, அவ்வளவு கம்பியை மாட்டி வச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி? நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆண்டவரே இந்த பக்கம் மட்டும் வரவே கூடாது சுவாமி, ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அப்படியே கண்ணுக்காம ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அவங்க அங்க இருக்காங்க ஃப்ரண்ட்ல. இதுல வேற அந்த அம்மா, நாங்க உள்ள வந்துட்டோம்னா அந்த கூட்டு வந்திருக்கவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம பார்க்கணும்னு சொல்லியே இப்படி இப்படி அசைப்பாங்க. புரியுதா இல்லையா சொல்லுங்கப்பா? நம்ம ஆனாலும் நம்ம அதை கண்டுக்காம அப்படியே நல்லவரே, இங்க ஆண்டவர் இங்க மட்டும் பார்க்க மாட்டேன் ஆண்டவர், இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த நேரம் தான் ஆவியில ஆராதிக்கும் போது ஆண்டவர் பேசுவோம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஏய் நான் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்ப அந்த நிறைவு வரும் பாருங்க, ஸ்பிரிட்ல அந்த ஃபுல் நிறைவு வரும்போது இப்படியே நின்றுட்டு இருந்தேன் நான். சரி ஆண்டவர் அவங்க நாமத்துல போற ஆண்டவரே, நீ போயிட்டு கையை வச்சுட்டு ஜீசஸ் கால் வளரட்டும் ஆண்டவரே சொன்னோம் பாரு. கால் வளர்ந்து தரையில நின்னுச்சு பாரு. அப்போ இதை ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு நான் அதை இறங்குனதுனாலதான் அந்த கால் வளர்ந்ததை இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன். இல்லைன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். நான் சொல்லுங்க பாப்போம். நடந்த அற்புதத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடும்.
பட் என்றைக்குமே நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுவேன். எப்படின்னா, எப்போ அதனால நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், கேமரா எப்போனாலும் எடுத்துடா, நாங்கள் எங்கே போனாலும் கேமரா ஆன் பண்ணியே வை, எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அப்போ நம்ம சில வேளைகளில் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம இறங்குறதுக்கு யோசிப்போம். இந்த ஊழியத்தில் அற்புத ஊழியங்கள்லாம் செய்யும்போது நம்ம முதல்ல இறங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முதல்ல நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் அதை கனப்படுத்துவார், விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி தான் நிறைய நடந்திருக்கு. நிறைய ஒரு குருட்டு கண்கள்லாம் எத்தனையோ கண்கள் திறந்திருக்கு ஏசப்பா நாமத்தில் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தில் போய் இறங்குனதுனால தான் அந்த அற்புதங்களெல்லாம் நம்ம பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, பேதுரு படவை விட்டு இறங்குனதுனால தான் அவனுக்கே தெரியல, நானா தண்ணி மேலே நடக்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து பயப்படாமல் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கு, உன் கண்ணே ஆச்சரியப்படும், நீயா நிற்கிற, நீயா நடக்கிற. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி, come on people of God, amen, amen. பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல எல்லாரும் சொல்லுங்க, நடந்தான். நடக்க முடியாத கடலில், யாரும் நடக்காத இடத்துல பேதுருவை கர்த்தர் நடக்க பண்ணினார்னா, இன்னைக்கு விசுவாசிங்க, உங்களையும் கொண்டு கர்த்தர் ஒரு அசாதாரணமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களை நடக்க முடியாத இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துலலாம், எதுலலாம் நீ தள்ளப்பட்டியோ, நடக்க முடியல, நீ தலை குனிஞ்சியோ, அதுலலாம் உன்னை நடக்க வைத்து அவர் யார் என்பதை கர்த்தர் உனக்கு காட்டுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, come on people. சரி, கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தி, தகப்பனே, இந்த ஆராதனையை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். தெய்வ கரம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தொட்டு ஒரு அற்புதங்களை செய்யட்டும். நடக்க முடியாத இடத்துல பேதுரு உம்மாலே உம்மை நம்பி நடந்தது போல கடல் ஆண்டவரே, தண்ணீர்ல கூட பேதுருவை நடக்க பண்ணினீரே. ஆனால் உங்க பிள்ளைகள் இந்த பூமியில எல்லாத்தையும் நடந்து ஜெயமாய் மாற்றுவாங்க சுவாமி. இன்னைக்கு அந்த ஒரு தைரியமும் பலனும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த வீடியோல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னமும் மகிமையும் வெளிப்படட்டும் அப்பா. சில நாட்கள் ஒருவேளை இது வரைக்கும் பயந்து சில காரியங்களை செய்ய முடியாதபடி அவர்கள் இருப்பார்களே, ஆனால் இன்னையிலிருந்து ஒரு தைரியம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இனி முன்னேறி செல்ல பேதுருவை போல நடந்து முன்னேறி செல்லத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்யும். நம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. RRR Power Ministries.